ஆயிரத்தில் ஒருவன் பத்தி இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட்? இப்ப புரியுதா? 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியுதா? மொத்தம் எப்படி 600 வருஷமா யாராவது உயிரோட இருப்பாங்களான்னு கேட்டாங்க. என்ன பண்றது அவங்களெல்லாம்? ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு யாருக்குமே புரியல, அந்த கதை புரியல. ஒரு கொகைக்குள்ளேயே வந்து 600 வருஷமா தலைமுறையா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க சோழர்கள். அப்படிங்கும் போது இன்னுமே வந்து அவங்களுடைய கலை அவங்கள விட்டு போல. எவ்வளவு பஞ்சம் இருந்தாலும், எவ்வளவு பட்டினி இருந்தாலும் கலை அவங்கள விட்டு போல, இசை அவங்கள விட்டு போல, அவங்களோட பாரம்பரியம் அவங்கள விட்டு போல. அப்படிங்கிறதான் அது அவ்வளோவா இமேஜின் பண்ணியிருப்பாரு செல்வா. ஏன்னா அவங்க என்ன அடிக்கணும், அடிங்கன்னு சொன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நிறுத்த தெரியாது அவங்களுக்கு. அடி வெளுத்து வாங்கிடுவாங்க ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறமா இந்த சீன் எடுக்கணும். அண்ட் முக்கியமா பார்த்திபன் சாருக்கு அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும். பார்த்திபன் சாரை கண்ணு சிமிட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாப்புல செல்வா. எவ்வளவு மழை பெஞ்சாலும் கண்ணு சிமிட்டக்கூடாது, உங்க கண்ணீர் எனக்கு தெரியணும் சார் அப்படின்றவாப்புல. பார்த்திபன் சார் செஞ்சார். பார்த்திபன் சார் மாதிரி பண்ணாரு. கிஸ்கால் TMT உறுதியானது, வலிமையானது.